ஆதவர்ஜுனா அவர்களே, என்னது இது? ஆட்சி நம்மளுக்கு கையில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸா அடிச்சு தள்ளுறதா? நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு, அது என்னது? உதயநிதி அவர்களுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது எங்களை பார்த்து கேள்வி கேட்க? என்ன தகுதி வேணும்? சரி, தகுதியை பத்தி அப்புறம் பேசுவோம். அவரு கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? இல்ல, நான் கேட்கிறேன், சிஎம் சார் பதில் சொன்னாரா? இல்லையே. வீட்டுக்கு போய் போனை எடுத்து ட்வீட் மூலியமா பதில் சொன்னாரு. கரெக்ட் தானே? உண்மை தானே? அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. சரி, விஜய் சாரு, சிஎம் சாரு பதில் கொடுக்கல. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன சொல்றீங்க? நான் வந்து பேசலாம் தான் இருந்தேன், ஆனா சிஎம் சார் வேணும்ட்டாரு. விட்டுருந்தா மட்டும் என்ன பேசியிருப்பீங்க? என்ன பதில்? இது வரைக்கும் நீங்க இன்னும் பதில் கொடுக்கலையே. மேடை போட்டு பேசிட்டு இருக்கீங்களா உங்க தொகுதிக்கு வந்து 2 நாள் கழிச்சு? இப்ப கூட விமர்சனங்கள் தான் வச்சுட்டு இருக்கீங்க, இப்ப கூட பதில் கொடுக்கலையே. சரி, அப்படி என்னப்பா உங்கள்ட்ட தகுதி? எங்கள்ட்ட தகுதி வேணும் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு. உங்கள்ட்ட என்ன தகுதி இருக்குது? மக்களை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு வந்து ஆள்கிட்டு இருக்கீங்களா? உங்கள்ட்ட என்ன தகுதி இருக்குது? திமுக வந்து செய்யாத அச்சீவ்மெண்ட் கிடையாது, மக்களுக்கு நின்று போராடாத நாட்கள் கிடையாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது திமுக தான். எங்க உதயன் அவரோட தொகுதிக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்காரு, ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் விடுங்க. மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, எதிர்க்கட்சியா திமுகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து வேற என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? நீங்க உங்கள்ட்ட என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். மக்கள் வந்து உங்களே ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆளுங்கட்சியா அவங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க, ஆட்சி செய்யறதுக்கு ஆட்சி பதவியை கொடுத்துட்டாங்க. அதை தவிர்த்து உங்கள்ட்ட வேற என்ன தகுதி இருக்கு? நீங்க ஏதாச்சும் மக்களுக்கு உதவி செஞ்சீங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சீங்க. அதுக்கு முன்னாடி சிஎம் சார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. படத்து மூலியமா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து சம்பாரிச்சு வச்சிருந்தாரு. அந்த ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஓட்டா மாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மக்களுக்கு உதவி செய்யறதோ, குரல் கொடுக்கறதோ, மக்களுக்காக போராடுறதோ, அதான் கரூர்ல நாங்க பார்த்தோமே. எப்படி போராடினீங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி நின்று சமாளிச்சீங்கன்னு சொல்லிட்டு நாங்க தான் பார்த்தோமே கரூர்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ரெக்கார்டு எதனா வச்சிருக்கீங்களா? இல்ல உங்கள்ட்ட தான் கோடிக்கணக்கான காசு இருக்குது, சிஎம் சார் உச்சியில இருந்தாரு, அவர்கிட்ட கோடிக்கணக்கான காசு இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா? இல்லையே. உங்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆளுங்கட்சியா. எங்க அண்ணனை, எங்க திமுக மக்கள் வந்து எதிர்கட்சியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஒரு பேசிக் குவாலிட்டி போதுமே உங்களை கேள்வி கேட்கறதுக்கு. அதை கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் நீங்க பதில் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு பதிலா சொல்லுங்க சார், அதுக்கப்புறமா விமர்சனத்தை வைங்க. புரியுதுங்களா?